ஹாய், என் பேர் ஆகாஷ். நான் வந்து இப்போது அழகப்பா ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். நான் வந்து இப்போ தான் 10th எக்ஸாம் எழுதி முடித்தேன். என்னோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. நான் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்காக படிக்க முடியல. ஏன்னா காலையில் வந்து நான் ப்ராக்டிஸ் 6 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் நான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வருவேன். போயிட்டு நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வர போகணும், ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கணும். அப்புறம் அங்கே ஒரு நாள் படிக்கவும் முடியல சரியா, தூக்கம் தான் வரும், என்னால் சுத்தமாக படிக்க முடியாது. அப்புறம் போயிட்டு வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் போவேன். ஒரு 4:30 to 8 o'clock வரைக்கும் ப்ராக்டிஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நான் ரெஸ்ட் எடுத்து அது படிக்கவே என்னால் டைம் இருக்காது. அதனால் அந்த ஃபுல்லாக என்னால் படிக்கவே முடியாமல் போயிடுச்சு. அப்புறமா கடைசியாக நான் லாஸ்ட்டு ஒரு February 15th அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். டியூஷனுக்கும் வந்து ஜாயின் பண்ண அப்போ தான் வந்தேன். எங்கள் மாஸ்டர் வந்து சொன்னார், இந்த மாதிரி டியூஷன் இங்கே ஸ்வேதா டியூஷனில் வந்து அங்கே கோச்சிங் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே போல் நானும் வந்து இங்கே சேர்ந்து பார்த்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டே முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் மாஸ்டர் வந்து பேசினார். அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க பார்த்தேன். அதே மாதிரி அவங்க எனக்கு 15 days இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு போனால் உன்னால் படிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், நீ இப்போது காலையில் ஒரு 9 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் டியூஷன் மார்னிங்லேயும், அப்புறமா 4 to 8 o'clock வரைக்கும் டியூஷனுக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கரெக்டாக டியூஷனுக்கும் வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிக்க முடியும் நானும் படித்தேன். அவங்க கோச்சிங் எல்லாமே சூப்பராக கொடுத்தாங்க. டெய்லி டெஸ்ட்டு வைக்கிறதும் சரி, சொல்லித்தரதும் சரி, எந்த இதுவும் இல்லை. அங்கே டவுட்டாக அக்கா இல்லைன்னா கூட எல்லாருமே அண்ணாங்க அக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து அவங்க சொல்கிற கதையை கேட்டு என்னால் நல்லாவே எக்ஸாம் எழுத முடிஞ்சுது. அதே போல் ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லோவாக தான் எடுப்பேன். ஒரு 49 48 50க்குள்ளே தான் ரேஞ்சில் எடுத்திருந்தேன். அப்புறமா இங்கே வந்து நான் லாஸ்ட் ஒரு 10 days படிக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படித்தேன். அவங்க நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எனக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே போல் நானும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதினேன். என்னால் 89 ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அதே போல் மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக எடுப்பேன். ஒரு ஜஸ்ட் பாஸு அந்த அளவில் தான் இருந்தேன். அப்புறமா என்னால் கடைசி நேரத்தில் கூட அவங்க நல்லா படிக்க வச்சு என்னை ஒரு 6 chapter வரைக்கும் கவர் பண்ண வச்சாங்க. நானும் நல்லா அது முடிஞ்ச அளவுக்கு அதை எஃபோர்ட் போட்டு படித்தேன். அதே போல் என்னால் மேக்ஸ்லேயும் 73 எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் அதே போல் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் கடைசி நேரத்தில் உங்களை படிக்க முடியாமல் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை இன்னும் நல்லா ரிசல்ட் காட்ட வைப்பாங்க. தேங்க்யூ.